கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு. கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகமாறு நின்ற படையாறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு. வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. அறிவு ஒன்றுதான் நமக்கு ஆதாரம். அதுதான் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று தந்தை பெரியாரை பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பேசினாரே. நெற்றிக்கண் திறப்பதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் தந்தை பெரியாரை போன்றவர்கள், மகாகவி பாரதியை போன்றவர்கள் தான் நம்முடைய அறிவு கண்ணை திறந்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட அறிவு புரட்சியை மாவட்டந்தோறும் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்களே, அதற்கு நான் தலை வணங்குகிறேன். அந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு அறிவு புரட்சியில் நான் நின்று பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு மறுபடி நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, நாம் புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை என்பது என்ன என்று நமக்கே புரிகிறது. ராமச்சந்திரா மருத்துவமனையிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் இறுதி காலத்திலே பக்கத்திலே கமலா திரையரங்கத்துடைய அவருடைய நண்பர் கமலா திரையரங்கத்தின் உரிமையாளர் சிதம்பரம் ஐயா அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். அப்பொழுது சிவாஜி கணேசன் அவரிடம் சொன்னாராம், சிதம்பரம் இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியலையப்பான்னாராம். என்னென்ன நீங்களான்னு சொல்கிறீங்க என்று கேட்கிறார். ஆமாப்பா, சின்ன வயசில் நல்ல பசி எடுக்கும்பா, ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்காதுப்பா, வறுமை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுப்பா. அதுக்கப்புறம் வந்தோம், அண்ணாவோடு இருந்தோம், சினிமா கிடச்சிது, பராசக்தி கிடச்சிது, அப்புறம் ஒரே பரபரப்பாயிட்டோம், நல்ல வசதி, ஏதாவது சாப்பிட்லான்னு உட்கார்ந்தா அண்ணே சாப்பிட்றாதீங்கண்ணே வெயிட்டு போட்டுருன்னு அப்பவும் சாப்பிடவில்லை ஐயா, இப்போ படமே இல்லையா, வீட்டில் தான் ஐயா இருக்கேன், இப்போ சாப்பிட்லான்னு பார்த்தா இப்போ சுகர் இருக்குங்க அண்ணே, அதை சாப்பிட்றாதீங்க இதை சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறான் ஐயா. ஏன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்மளால் நினச்சது சாப்பிட முடியலையான்னாரா. நினைத்து பாருங்கள், ஒரு மகா கலைஞன் சொன்ன வார்த்தை. இதுதான் அனுபவம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் அனுபவம். அதானங்க வள்ளுவன் சொன்னான். வள்ளுவரை படிக்கின்ற பொழுதே தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்ன வள்ளுவன் தான் சொல்லுகிறான், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது. அதை என் காவிய கவிஞர் வாலி புதுக்கவிதை எழுதிப்பார். புதுக்கவிதையில் அந்த குரல் எழுதியிருப்பார். அறத்துப்பாலை மட்டும் ஒரு புதுக்கவிதை எழுதிப்பார். அதுக்கு இந்த வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது என்கின்ற அந்த திருக்குறளை புதுக்கவிதையிலே வாலி எழுதுவார். கோடி கோடியாய் வந்திடலாம் வருவாய், உனக்கு கோடி கோடியாய் வந்திடலாம் வருவாய், ஆனால் ஊழ் உத்தரவிடாமல் உன்னால் உண்ண முடியாது ஒருவாய். உன் வருமானத்தை நோய் கொள்ளுமா அல்லது வாய் கொள்ளுமா என்பது விதிவசம் அல்ல நிதிவசம். அதாவது புரிய மாட்டேங்குது. இதை சொன்ன வள்ளுவன் தானே இதையும் சொல்லியிருக்கிறான். அதுதான். ஆக வாழ்க்கை என்பதை நாம் ஒவ்வொரு விதமாக பார்த்து கொண்டே வருகிறோம், ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. அதாவது கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவிதையிலே சொல்லுவார், நம்முடைய கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி சொல்லுவார். உண்மையிலேயே என்எஸ் அவரே சொல்லுவார், தப்பியே பிறந்த நெஞ்சம் தாய் நெஞ்சம் செப்பரும் கொடையிலே தோய்ந்த நெஞ்சம் ஒப்பிலா மணியாம் எங்கள் உயர் கலைவாணர் கொண்ட நெஞ்சம் இப்புவி உடனாள் மட்டும் இனி பிறர் காணா நெஞ்சம். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி வாரி வழங்கியவர்கள் இந்த மண்ணிலே கிடையாது என்று சொல்வார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே கலைவாணரை பார்த்துத்தான் அப்படி ஒரு குணம் வந்தது என்று சொல்வார்கள். ஐடி அதில் ஒரு புத்தகத்தில் கலைவாணரை பற்றி ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள். ஐடி ஆஃபீஸுக்கு கலைவாணருடைய கணக்குகளை எடுத்துக்கொண்டு அந்த கணக்கு பிள்ளை போகிறார். ஒரு பெயர் மறந்து விட்டது. போகிறார், கணக்கை கொடுக்குறாரு. ஐடி ஆஃபீஸர் பார்க்கிறார், நம்முடைய மாவட்ட
சாராட்சியர் மாதிரி ஐஆர்எஸ் பிடித்தோ அந்த அவர் பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறார், கணக்கில் பார்த்தா அவர் ஒவ்வொருத்தர் பேராக போட்டு கண்ணப்பனுக்கு இவ்வளோ ரூபா, இவருக்கு பேர் போட்டு இருக்குது. என்னையா வெறும் பேரை போட்டு கணக்கெழுதி வச்சுருக்கீங்களே, இது என்னையான்னு கேட்குறாரு. இல்லைங்க, யார் பணம் கேட்டு வந்தாலும் எங்காலும் பணத்தை கொடுத்துருவார். என்ன உதவி கேட்டு வந்தாலும் உடனடியாக உதவி செஞ்சிருவார். அவர் எதுக்கு கேட்டு வந்தாலும் கொடுத்துருவார். அதனால அவருக்கு இவ்வளோ கொடுத்தோன்னு எழுதியிருக்கோங்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் நம்ப முடியாதியா, இது என்ன ஐடி கணக்கு, இது எப்படி நான் நம்புறதுனாராம். உடனே அந்த கணக்கப்பிள்ள சொன்னாராம், ஒன்றும் இல்லையா, நீங்கள் இப்போ கிளம்பி போங்க, இப்போ நீங்கள் கிளம்பி போங்க எங்கள் ஆஃபீஸுக்கு, கலைவாணர் அங்கே தான் இருக்கிறாரு, கலைவாணர்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு உதவி கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்கனாராம். அந்த ஐடி ஆஃபீஸர் உடனடியாக தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். வாகனத்தை தள்ளி நிறுத்திட்டு தான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லாமல் நேராக அலுவலகம் போனாராம். கலைவாணர் இல்லை, உட்கார வைத்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் கலைவாணர் வருகிறார். ஐயா வணக்கன் இருக்கார். என்ன, யார் நீங்கள்? இவர் ஒரு பேரை சொல்லியிருக்கிறார். என்ன விசேஷம்? இல்லை, என்னுடைய மகளுக்கு திருமணம், ஒரு 2 பவுன் நகை குறைஞ்சி போச்சு, அதனால் திருமணம் நிற்கிற சூழல் வந்துருச்சியா, ஒரு 2 பவுன் வாங்கினியானாராம். 2 பவுனுக்காரெலாம் ஒரு திருமணம் நிற்கக்கூடாதியா, நீங்கள் உட்காந்துருங்க, என்னுடைய கணக்கு பிள்ளை ஐடி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காரு, அவர் வந்த உடனே உங்களுக்கு நான் உடனே பணம் தர்றேன், நீங்கள் வாங்கிட்டு போகலாம். எதில் வந்தீங்கன்னு இருக்காரு. ஐயா நான் நடந்து தான் வந்தேனாராம். கொஞ்சம் இருங்க, போகும்போது என் கார்லேயே உங்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னாராம். அந்த ஐடி ஆஃபீஸர் அப்படியே எழுந்து நின்று விட்டாராம். ஐயா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒரு ஐடி ஆஃபீஸர், அங்கிருந்தான் வருகிறேன், உங்கள் கணக்கப்பிள்ளை எங்கள் ஆஃபீஸர் தான் உட்கார்ந்துருக்காரு, அவர் சொன்னதை நான் நம்பவில்லை, நேரடியாகவே இப்படி நான் நம்புகிறேன். ஆனால் இனிமேல் நீங்கள் அவர் பெயரை சொல்லி அவருக்கு எவ்வளவு என்று எழுதுவதை விட கொடுக்கிற நபரிடம் இவ்வளவு ரூபாய் பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு ரசீது வாங்கிவிடுங்கள், அது போதும் எங்களுக்கு என்று சொன்னாராம். அந்த கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நாள் கண்ணதாசன் எழுதுகிறான், நைட்டு நேரத்தில் கண்ணதாசனை தேடி வந்தாராம். நள்ளிரவு போலில் ஒரு நாள் நட என்றான். கண்ணதாசன் எழுதுகிறார், அவர் இறந்த போது எழுந்த செய்தி, நள்ளிரவு பொழுதில் ஒரு நாள் நட என்றான், எங்கே என்றேன், கள்ளரும் துயிலும் வேளை கடற்கரைக்கென்றான். கடற்கரைக்கென்றான் சென்றோம், உள்ளூரும் மணற்பாங்கின் மேல் ஓய்வுற அமர்ந்தோம், அண்ணன் வெள்ளிய மனத்தை ஆங்கே விரித்தனன் கதைகள் சொன்னான், சிறு வயதிலிருந்தே தன்னை சிதைத்த வறுமை சொன்னான். சிறு வயதிலிருந்தே தன்னை சிதைத்த வறுமை சொன்னான், வருவது வரட்டும் என்றே வாழ்ந்ததோர் பொறுமை சொன்னான், பெரும் புகழ் பெற்றதாலே பெற்ற மகிழ்வும் சொன்னான், இருப்பினும் அமைதி மட்டும் இல்லையே தம்பி என்றான். இருப்பினும் அமைதி மட்டும் இல்லையே தம்பி என்றான். தொடர்ந்து சொல்கிறார், இதுவரை யாருக்கேனும் நான் இடர்கள் ஏதும் செய்தேன் இல்லை. கலைவாணர், இதுவரை யாருக்கேனும் இடர்கள் நான் செய்தேன் இல்லை, சதி புரிந்தோர் செல்வம் சற்றும் கவர்ந்தேன் இல்லை, கதியிலார்க்கு உதவியதன்றி கதியிலார்க்கு உதவியதன்றி கைப்பொருள் காத்தேன் இல்லை, மதிவழி வாழ்ந்தேன் அந்தோ மனத்துயர் தவிர்ந்தேன் இல்லை என்று முடிக்கிறார். அந்த இடத்தில் முடிக்கிறார். நினைத்து பாருங்கள். ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய பொருளையெல்லாம் யாசகமாக கொடுத்து கொடுத்து கரைந்து போன ஒரு மனிதருக்கே மனதில் அமைதி வரவில்லை என்று எழுதுகிறார்களே, இதுதான் வாழ்க்கை என்று குழப்பம் நமக்கு வருகிறது. புத்தகங்களை படிக்கின்ற பொழுது ஒரு புத்தகம் நமக்கு ஒரு செய்தியை சொன்னால் இன்னொரு புத்தகம் இன்னொரு செய்தியை சொல்கிறது. அதுதான் புத்தகத்தினுடைய வலிமை, அதுதான் புத்தகத்தினுடைய இனிமை. புத்தகங்களை நீங்கள் எந்த புத்தகத்தையும் படியுங்கள் ஒரு பக்கம். ஆனால் நான் திரும்ப திரும்ப நினைக்கிறது, முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நிதியை தயவு செய்து வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராடினால் ஜெயிக்க வேண்டும், கீழே இருந்து மேலே வர முடியும் என்பதற்கு அந்த புத்தகம் ஒரு அத்தாட்சி. அது விடுங்கள். முதலாளி என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரத்தை பற்றி அந்த புத்தகம். நான் பெரம்பலூர் புத்தக கண்காட்சியிலே இந்த செய்தியை பதிவு செய்தேன். நீங்கள் யாரும் பெரம்பலூர் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் மறுபடியும் அந்த செய்தியை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அந்த புத்தகத்திலே ஒரு செய்தி, அந்த புத்தகத்தை எழுதியவர் ரங்கசாமி என்ற பத்திரிகையாளர். அவர் எழுதுகிறார், அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், டி.ஆர். சுந்தரம் தென்னிந்தியாவிலேயே அதிகமான திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் சேலத்திலே இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ், உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரத்தை பற்றி அவர் பதிவு செய்கிறார். அவ்வளவு திறமையாளர். அவருடைய திறமைக்கு ஒரு அத்தாட்சியை சொல்கிறார். அலிபாபாவும் 40 திருடர்களும் எம்ஜிஆர் நடித்த படம். அந்த படத்தில் எல்லாம் முடிஞ்சது, 2 சீன் மட்டும் எடுக்கணுமா. ஒன்று எம்ஜிஆர்
கதாநாயகன் திரு எம்ஜிஆர் கதாநாயகி பானுமதியோடு டூயட் பாடுகிற ஒரு சீன். இன்னொன்று கதாநாயகன் எம்ஜிஆர் வில்லன் வீரப்பாவோடு சண்டை இடுகிற ஒரு சீன். இந்த 2 காட்சி எடுக்கணும். 2 எடுத்தால் படம் முடிஞ்சு தியேட்டருக்கு அனுப்பிச்சிடலாம். படப்பிடிப்பிற்கு எல்லாம் ரெடி. எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்கு வரவில்லை. ஹீரோ இல்லாமல் எப்படி படப்பிடிப்பை நடத்துவது என்று படப்பிடிப்பு ரத்தாகிவிடும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். டிஆர் சுந்தரம் சொன்னார் படப்பிடிப்பு நடத்தப்படும் என்று சொல்லி அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை பார்த்த கரடி முத்து என்கிற நடிகர் அவரை எம்ஜிஆருக்கு டூப்பாக போட்டு 2 காட்சிகளையும் எடுத்து முடித்து விடுகிறார். 4 நாட்கள் கழித்து எம்ஜிஆர் வருகிறார். முதலாளி, இந்த பிரச்சனையினால் என்னால் வர முடியவில்லை என்று சொல்கிறார். அதற்கு சுந்தரம் சொல்கிறார், நான் சொல்கிற செய்தி அப்படியே வரிக்கு வரி இருக்கிறது. சுந்தரம் சொல்கிறார், சரி ராமச்சந்திரா, பரவாயில்லை, வந்ததுதான் வந்தாய், நீ நடித்த படத்தை ஒரு முறை பார்த்து விட்டு போ. எம்ஜிஆர் தான் நடித்த அலிபாபாவும் 40 திருடன் படத்தை முதலாக மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில் தான் பார்க்கிறார். அதிலே பதிவு செய்கிறார்கள், எம்ஜிஆராலேயே நம்ப முடியவில்லையா அந்த சீனில் நடித்திருப்பது தானா டூப்பா என்று. அந்த திறமை. அதற்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் எம்ஜிஆர் நடிக்கவில்லை. 2 பேருக்கு அதிலிருந்து கருத்து வேறுபாடு உருவாகிவிட்டது. இது வரலாறு. அதை விடுங்கள். எதற்காக நான் சொல்ல வந்த செய்தி என்றால், அந்த டிஆர் சுந்தரம் அமர்ந்திருப்பார். மாலை நேரத்திலே மிகப்பெரிய ஒத்திகை அரங்கம் அமர்ந்திருப்பார். ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பார். அவர் முன்னால் யார் வந்து நின்றாலும் நின்று கொண்டு தான் பேச வேண்டும். யாருக்கு நாற்காலி கிடையாது. இப்போ இங்கே நான் நிற்கிறேன், கேமராமேன் நிற்கிறேன் வைங்க, நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கீங்க. இது அப்படியே உல்ட்டா. அவர் மட்டும் உட்கார்ந்துருப்பார், எல்லாரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லோரும் நின்று கொண்டு தான் பேச வேண்டும். அதில் எழுதுகிறார்கள், ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் விதிவிலக்கு. ஒரே ஒரு மனிதருக்கு. அந்த மனிதர் டிஆர் சுந்தரத்தை விட வயதிலே பெரியவரா? இல்லை, அவர் 25 வயது இளைஞர். டிஆர் சுந்தரத்தை விட பெரிய பணக்காரரா? இல்லை, அவர் டிஆர் சுந்தரத்திடம் மாதம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர். அவர் ஒரு கட்சியிலே இருக்கிறார். கட்சியிலே மாவட்ட செயலாளர் மாதிரி மிகப்பெரிய பதவியிலே இருக்கிறாரா? இல்லை, அவர் அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் பதவியிலே கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில், நான் சொல்கிற 1950 கட்சியில் அவர் பெயரை சொன்னால் பல பேருக்கு தெரியாது. அப்படி யாருக்குமே கிடைக்காத நாற்காலி அந்த இளைஞருக்கு கிடைத்ததென்றால் அதற்கு காரணம் அந்த இளைஞரிடத்திலே இருந்த தமிழ் ஆற்றல், அந்த இளைஞரிடம் இருந்த வசனம் எழுதுகிற ஆற்றல். அந்த இளைஞரின் பெயர் மு. கருணாநிதி என்று எழுதுகிறார்கள். நானும் கட்சிக்காரன் கிடையாது, அந்த புத்தகத்தை எழுதியவரும் கட்சிக்காரர் கிடையாது. நினைத்து பாருங்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால், தன் திறமையை வளர்த்து கொண்டால் யாருக்குமே கிடைக்காத நாற்காலி கிடைக்கும் என்பதற்கு கலைஞர் உதாரணம். அது மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அது செய்தி இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்க்க வருகிறார். எம்.எஸ். விஸ்வநாதன் இருக்கிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு நாற்காலி கொடுக்கவில்லை. கவிஞர் அல்லவா, கோபத்தில் ஒரு சீட்டை எழுதி கொடுக்கிறார், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கள் என்று. டிஆர் சுந்தரத்திடம் உடனே டிஆர் சுந்தரம் சீட்டை பார்த்து ஒரு நாற்காலி எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னாராம். வெளியே வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் பயந்தாராம், அடப்பாவி என்னையா இப்படி எழுதி கொடுத்தா, அந்த ஆள் கட்டி வச்சு அடித்தாலும் அடிச்சிருவான் ஐயா என்று எம்.எஸ்.வி பயந்தாராம். நெஞ்சுக்கு நீதியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதுவார், டிஆர் சுந்தரத்தின் முன்னால் 2 பேருக்கு நாற்காலி கிடைக்கும், ஒன்று எனக்கு, இன்னொன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு சொன்னார். நினைத்து பாருங்கள், இந்த செய்தி எனக்கு என்ன சொல்கிறது? வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் என்றால், நான் எந்த துறையில் இருந்தாலும், நான் அந்த துறையில் சரியாக இருந்தால் எந்த இடத்திலும் எனக்கு நாற்காலி கிடைக்கும் என்கின்ற செய்தியை இந்த புத்தகம் எனக்கு சொல்கிறது. அதுதான் நம்ம புத்தகங்கள் நம்மை வளர்க்கிற விதம். மீண்டும் மீண்டும் புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நம் உடல் உரம் பெறுகிறது, மனம் உரம் பெறுகிறது. காரணம் அதுதான். அது சொல்கிற செய்தி. அவ்வளவு செய்திகளை புத்தகங்கள் வைத்திருக்கின்றன. நான் கலைவாணனை பற்றி சொன்னேன். கலைவாணருக்கும் எம்.ஆர். ராதாவிற்கு நடந்த சம்பவத்தை ஒரு புத்தகம் நமக்கு சொல்கிறது. அது ஆச்சரியமாக இருக்கிறது. சிறைச்சாலை சிந்தனைகள் என்று ஒரு புத்தகம். விந்தன் சிறைச்சாலை சிந்தனைகள் புத்தகம், இந்த எழுத்தாளர் விந்தன் எழுதியது. எம்.ஆர். ராதாவை அவர் பேட்டி எடுத்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் எம்.ஆர். ராதா முதலாக துப்பாக்கி பயிற்சி எடுத்தது யாரை கொலை செய்வதற்கு தெரியுமா? என்.எஸ். கிருஷ்ணனை கொலை செய்வதற்குத்தான் துப்பாக்கி பயிற்சி எம்.ஆர். ராதா எடுத்தார். எம்ஜிஆருக்காக அவர் எடுக்கவில்லை. எம்.ஆர். ராதா துப்பாக்கி பயிற்சி எடுத்தது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று. அப்படி என்ன கலைவாணருக்கும் எம்.ஆர். ராதாவுக்கும் பிரச்சனை? கலைவாணர் புகழின் உச்சியிலே இருந்த நேரம். இழந்த காதல் என்று ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் ஜெகதீஷ் என்கிற கதாபாத்திரத்தில் எம்.ஆர். ராதா நடிக்கிறார். பெரிய வெற்றி. உங்களுக்கு தெரியும், எம்.ஆர். ராதா நாடக கொட்டைக்குள் வந்தாலே மக்களிடம் அவ்வளவு கரகோஷமாம்.
ஜெகதீஷ் என்கிற கதாபாத்திரத்தை நடிக்கிறார். நாடகம் பெரிய வெற்றி. அந்த நாடகத்தை திரைப்படமாக்கலாம் என்று முடிவு செய்கிறார் கலைவாணர் NS கிருஷ்ணன். ஒரு நாள் வந்து பார்க்குறார், நாடகம் கரூரில் நடந்து கொண்டிருக்கிறது. வந்து பார்க்குறாரு. அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு நாடக அதிபரிடம் சொன்னாராம், இந்த நாடகத்தை நான் படமாக எடுக்கிறேன், ஆனால் இனிமேல் ஜெகதீஷ் வேடத்தில் MR ராதா நடிக்க வேண்டாம், வேறு நடிகரை போட்டு எடுங்கள், நானும் MR ராதாவை படத்தில் பயன்படுத்த போவதில்லை என்று சொல்லிவிட்டு NS கிருஷ்ணன் போய்விடுகிறார். அதற்கு பிறகு TS பாலையாவை அந்த இடத்தில் போடுகிறார்கள். ஆனால் ரசிகர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. எங்கே ஜெகதி, எங்கே ராதா, எங்கே ராதா என்று நாற்காலிகளை எல்லாம் போட்டு உடைத்திருக்கிறார்கள் இந்த நாடக கோட்டையில். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. MR ராதாவிற்கு விஷயம் தெரிகிறது, இது கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய வேலை என்று. MR ராதா முடிவெடுக்கிறார், கலைவாணர் NS கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று. இதற்காக உளுந்தூர்பேட்டையிலே போய் துப்பாக்கி வாங்கி வருகிறார். துப்பாக்கி வாங்கி கொண்டு வந்து பயிற்சி எடுக்கிறார் MR ராதா. விந்தன் கேட்கிறார், துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் என்று சொல்கிறீர்களே, இது எல்லாம் விந்தனிடம் MR ராதா சொல்கிற செய்தி. துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் என்று சொல்கிறீர்களே, துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்குமே, காவலர்கள் வந்து கேட்கவில்லையா? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாருமே வரலையா? என்னையா குண்டு சத்தம் கேட்குன்னு கேட்டது. வந்தார்கள், நாங்கள் நாடகத்திற்காக பயிற்சி எடுக்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டோம் என்று MR ராதா சொல்கிறார். என்ன நடக்கிறது? நாடக அதிபர் NS கிருஷ்ணனிடம் போய் சொல்கிறார், நீங்கள் இந்த கரூர் இந்த பக்கத்தில் வந்துடாதீங்க, உங்களை சுடணும்னு MR ராதா வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த பக்கமே வந்துடாதீங்க என்று சொல்கிறார். ஒரு நாள் MR ராதா தன் அறையிலே அமர்ந்திருக்கிறார். திடீரென்று கதவு திறக்கிறது. NS கிருஷ்ணன் உள்ளே வருகிறார். என்னடா என்னைய சுடணும்னு சொல்லி நீ துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காம, சரி நேரிலே வந்துடலாம் அப்படின்ட்டு நேரிலே வந்துட்டேன்டா என்று சொல்கிறார். MR ராதா இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அதிர்ச்சி அடைந்து விட்டாரா MR ராதா, நம்ம சுடணும்னு நினைச்சாலே நேராக வந்துட்டானேன்னு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து MR ராதா பக்கத்தில் NS கிருஷ்ணன், நான் இந்த பட்டன்லாம் கலட்டுறேன்டா, சுடுறதுக்கு உனக்கு வசதியாக இருக்குண்டா என்று நிற்கிறாராம். MR ராதா அப்படியே பார்க்கிறார். என்னடா பார்க்குற, என்னை சுடணும்னு நினச்சிய, ஒரு நண்பன் கையால் சுடப்பட்டு சாகிறத விட வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் என்னடா இருக்குது, எதுக்காக என்னை சுடணும்னு நினச்ச? இழந்த காதல் படத்தில் உன்னை பயன்படுத்தலேன்னு தானே? ஏண்டா ஏன்ட்ட 10-12 கார் இருக்குது. NS கிருஷ்ணனுக்கு கார், இப்போ நிறைய கார் வாங்கி வச்சுருப்பாங்க. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு முதலாக கார் வாங்கி கொடுத்தது NS கிருஷ்ணன். கார் மேலே அவருக்கு அவ்வளோ ஆர்வம். என்கிட்ட 10-12 கார் இருக்குடா, நிறைய பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குடா, சினிமாவில் என்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட இருக்க ஒரு நடிப்பு, அது சினிமாவில் யார்கிட்டடா இருக்குது? உங்ககிட்ட மட்டும்தான்டா அந்த நடிப்பு இருக்குது. ஏன்டா இவ்வளவு பிரமாதமாக நடிக்கிற உன்னைய வச்சுக்கிட்டு நான் அப்படி நடி இப்படி நடின்னு நான் எப்படிடா டைரக்ட் பண்ண முடியும்? உன்னை வைத்து நான் வேலை வாங்க கூடாது என்பதால் தான் உன்னை இந்த படத்திலே பயன்படுத்தவில்லை நீ. ஆனால் உன்னுடைய புகழுக்கு மாறாக, உன் புகழுக்கு எடுக்க தேட வேண்டும் என்று, அல்லது உனக்கு புகழ் வரக்கூடாது என்ற காரணத்திற்காக நான் உன்னை இந்த படத்தில் பயன்படுத்தவில்லை என்று நீ நினைத்தால் தாராளமாக என்னை சுடு என்று சொன்னாராம். MR ராதா சொன்னார், நான் கட்டி பிடித்து கதறி அழுதேன், என் வாழ்க்கையிலே அன்றுதான் நான் கதறி அழுதேன், NS கிருஷ்ணனை கட்டி பிடித்து கதறி அழுதேன் என்று. நினைத்து பாருங்கள், இந்த சம்பவம் எனக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பை தருகிறது. பார்த்துருவானா, என்னை சுற்றுவானா என்று அவர் நினைக்கவில்லை, நேரடியாக போகிறார். ஆக எப்படிப்பட்ட எதிரியையும் நண்பராக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை கலைவாணர் NS கிருஷ்ணன் எனக்கு இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லித் தருகிறார். இந்த புத்தகம் தான் எனக்கு சொல்லித் தருகிறது, அதான் முக்கியம். இந்த புத்தகம் தான் எனக்கு சொல்லித் தருகிறது. நான் ஒரு புது கவிஞன், நான் கவிதை எழுதுகிறேன், எனக்கு கவிதைகளை கவிஞர்கள் தான் சொல்லித் தருகிறார்கள். கவிதை எப்படி எழுத வேண்டும் என்று மூத்த கவிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனக்கு எத்தனையோ கவிஞர்கள் உண்டு. என்னை பாதி கவிஞராக்கியது கலைஞர், மீதி கவிஞராக்கியது மேத்தாவும் வைரமுத்துவும் என்று சொல்லுவேன். நாங்கள் கல்லூரியில் நுழைந்த அந்த காலகட்டம் 80களில் திரைப்பட பாடலே கவிதையாக மாறியது வைரமுத்துவால். அதற்கு முன்பு கம்பதாசன் செய்தார், அதற்கு பிறகு நா காமராசன் செய்தார், ஓவை கவிஞர் சுரதா செய்தார். புது கவிதைகளை தமிழ் சினிமாவில் கொண்டு வருகிற அந்த இடத்தை, ஆனால் மிகப்பெரிய இடத்தை கொடுத்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து. உன் வெள்ளிக்கொலு சொல்லி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவிற்கு காய்ச்சல் வரும், நீ பட்டுப்புடவை கட்டிக்கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் வரும். நினைத்து பாருங்கள், பிரமை பூட்டுகிறது மேத்தாவுடைய கவிதை புத்தகங்கள். அந்த மேத்தாவுடைய கவிதை தான். ஏனென்றால் நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. 2004 கவிப்பேரரசு வைரமுத்து பிறந்த நாளில் வழங்கக்கூடிய
கவிஞர் திருநாள் விருது எனக்கு கொடுத்தார். 2010 சிறந்த கவிஞர் விருதை கவிஞர் வாலி கொடுத்தார். சென்ற ஆண்டு கவிக்கோ அறக்கட்டளை 1 லட்சம் ரூபாய் பொற்கொடியுடன் கூடிய அந்த கவிக்கோ அறக்கட்டளை விருது எனக்கு கொடுக்கப்பட்டது. சென்ற மாதம் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் பெயரில் அமைந்த கலைஞர் பொற்கொடி விருதை எனக்கு கொடுத்தார். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. எனக்கு கவிதையை, இப்படிப்பட்ட கவிதை புத்தகங்கள் தான் கற்றுக் கொடுக்கின்றன. மு மேத்தாவை போன்றவர்கள், அப்துல் ரஹ்மானை போன்றவர்கள், அவர்கள் எழுதிய கவிதைகள் அப்படி நீங்கள் சொல்லி மேத்தாவிற்கு ஈடான ஒரு கவிஞனை பார்க்க முடியாது. மேத்தா, அதாவது நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் மேத்தா, ஒரு பெண்ணை காதலிக்கிறார் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பொண்ணு முரட்டு சுவாவம். கவிதையில் இதை எப்படி சொல்ல வேண்டும் என்று மேத்தா எனக்கு கற்றுத் தருகிறார். அவர் எழுதுகிறாரு, என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன், அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. ரோஜா பூவை பறிக்கிறதுக்கு எதுக்கு அறிவாள்? அது பேசவே மாட்டேங்குது. காலேஜில் இவரை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அது பேசாமலே போகுது. அதை கவிதையில் சொல்ல வேண்டும் அல்லவா, எங்களுக்கு சொல்லி தருகிறார். அவர் எழுதுகிறார் பாருங்க, இவ்வளவு பிள்ளைங்க இருந்துக்க பார்த்த காலேஜில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னையே தானே காதலிச்சேன், ஆனால் நீ பேச மாட்டேங்கிறிய. இது கருத்து. இதை எப்படி கவிதையாக்குகிறார் பாருங்கள். ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன், ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன், ஊதும் போதுதான் தெரிந்தது அது ஊமை என்று உன்னை போலவே. அப்போ விடல, பேசு பேசு. மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும், மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம், பேசு. அந்த சனியும் கடைசி வரைக்கும் பேசலை. அவர் எழுதுறார், முடிக்கிறார் பாருங்க. அதாங்க, ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல, தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு. கவிஞன். அதாவது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசினுடைய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பும் ஆனந்த விகடனும் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு மகா கவிதை போட்டி நடத்தியது. 6547 கவிதைகள் போட்டிக்கு வந்தன எய்ட்ஸை பற்றியது. அதில் 3 கவிதைகளை மட்டும்தான் ஆனந்த விகடன் தேர்வு செய்து. அந்த 3இல் என்னுடைய ஒரு கவிதை. எதற்காக, என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை. இப்படிப்பட்ட கவிதைகளை, ஒரு கவிதை எப்படி எழுதுவது என்பதை கவிதை புத்தகம், மேத்தாவை நான் இப்பொழுது நெருக்கும், அது வேறு, அப்பொழுதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த புத்தகங்கள் தான் எனக்கு சொல்லித் தருகின்றன ஒரு பொருளை எப்படி சிந்திக்க வேண்டும். தாஜ்மஹால் இருக்கிறது. கலைஞருக்கு என்னுடைய பிடித்த ஒரு கவிதை, தாஜ்மஹாலை பற்றி நான் எழுதிய கவிதை, ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார். அந்த கவிதை, நீங்கள் மும்தாஜை புதைத்த இடத்தில் கட்டப்பட்டது இல்லையா, புதைத்தது ரோஜா, முளைத்தது மல்லிகை. தாஜ்மஹால் அது வெள்ளை நிறம், அவள் ரோஸ் கலர். புதைத்தது ரோஜா, முளைத்தது மல்லிகை. இது என்னுடைய கற்பனை. அதே தாஜ்மஹாலை வைரமுத்து பார்க்கிறார். அவர் கற்பனை பாருங்க. வா காதலி, நாம் கட்டப்போகும் காதல் மாளிகைக்கு இந்த பளிங்கு தாஜ்மஹால் ஒரு படிக்கல் ஆகுமா என்று பரிசீலிக்கலாம். தாஜ்மஹாலையே படிக்கலாக்கலான்னு அவர் ஒரு மாளிகை. அதே தாஜ்மஹால் ஒரு ஏழை கவிஞன் பார்க்கிறான். அவன் எழுதுறான் பாருங்க, காதலி, இனி நாம் தாஜ்மஹாலில் சந்தித்துக் கொள்ள வேண்டாம். இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனப்படுத்தி இருக்கிறான். அதே தாஜ்மஹாலை பொன் செல்வ கணபதி, இந்த ஆண்டு பாரதிதாசன் விருது கிடைத்தது, பாரதிதாசன் விருது அவருக்கு கிடைத்தது. அவர் எழுதுகிறார் பாருங்கள், அன்பே, இன்னொரு தாஜ்மஹால் கட்ட நான் தயார், நீ எப்போது சாக தயார். ஒரே தாஜ்மஹால் தான். அதாவது அந்த சிந்தனைகள். நீ என்னை காதலிக்கிறாயா என்று ஒரு பெண்ணை பார்த்து அப்துல் ரஹ்மானுக்கு கேட்க ஆசை. அந்த பொண்ணு இவர் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் கண்ணை மூடிட்டு போயிடுது. அதை எழுதுகிறான் பார் அந்த ஆளு, அன்பே, பெண்ணே, என்னை கண்டதும் கவிழும் உன் எவைகள் கொசு வலையா மீன் வலையா. மீன் வலைனா வெளியே இருக்கிற, உள்ளே இருக்கிற மீனை வெளியே விடாது. கொசு வலைனா வெளியே இருக்கிற கொசுவை உள்ளே விடாது. நான் உனக்கு உள்ளே இருக்கிறேனா வெளியே இருக்கிறேனா, நீ எதுக்கு கண்ணை மூடிட்டு போகிற. இதை என் நண்பன் பழனி பாரதி அவர் கேட்டார் ஒரு முறை, அன்பே, என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றை பூ, சொல், நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா. நடந்து வந்தால் எடுத்துக்கலாம், ரயிலில் வந்தால் அவ்வளோதான். என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் எழுதினேன், பெண்ணே, சந்தேகம் இல்லை, நீ ரசமானவள். ஒரு சந்தேகம், பழரசமா பாதரசமா. இதைத்தான் சினிமாவில் என் நண்பன் கபிலன் எழுதினான், உன் சமையல் அறையில் நான் உப்பா.
அதாவது இதுதான் இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் எங்களுக்கு. நான் அந்த காலகட்டத்தில் யாரை நேரிலே பார்க்க, ஒரு கிராமத்திலே, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருந்தவன். எனக்கு கவிதைகளை இவர்கள் இந்த புத்தகத்தின் வாயிலாகத்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். அதனால் தான் வாசியுங்கள் 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 என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த புத்தகங்கள் தான் நம்மை மேலே கொண்டு வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டுங்க. ரஜினிகாந்திற்கு கடைசி வரையிலும் ஒரு சந்தேகம் இருந்தது, தான் அரசியலுக்கு வந்தால் ஜெயிப்போமா என்ற சந்தேகம். வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோருக்கும் தெரியும். இருந்தார், போனார், வந்தார். அப்புறம் உடல்நிலை காரணம், அது அவருடைய விருப்பம், சூப்பர் ஸ்டாருடைய விருப்பம், ரைட். உங்களுக்கு தெரியுமா, எம்ஜிஆருக்கு இந்த சந்தேகம் இருந்தது. எம்ஜிஆருக்கு தான் ஒரு தனி கட்சி தொடங்கி நான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்களிடம் சென்றால் மக்கள் தனக்கு ஓட்டு போடுவார்களா என்கிற சந்தேகம் எம்ஜிஆருக்கு இருந்தது. இதை ஒரு புத்தகம்தான் எனக்கு சொல்கிறது. இதை ஒரு புத்தகம்தான் சொல்கிறது. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இடத்தில் இருந்த காவிய கவிஞர் வாலி சொன்னார், எனக்கு கூட அந்த மேட்டர் தெரியாதையா, இப்போ நீ சொல்லித்தாயா தெரியுது என்று. ஒரு புத்தகத்தில் இருக்கிற செய்தி தான், எதுவும் கற்பனை அல்ல. அதுவும் நான் 38 ஆண்டு காலம் ஒரு கெசட் ஆஃபீஸராக அரசு ஊழியராக பணியாற்றிவிட்டு மறுபடியும் இந்த தமிழ் வளர்ச்சி துறையில் தமிழ்நாடு அரசு என்னை நியமித்திருக்கிறது. ஒரு பொறுப்பான இடத்திலே இருக்கக்கூடிய நான் பொறுப்பு இல்லாமல் எந்த செய்திகளையும் பேசுவதில்லை, எந்த மேடையிலும் சரியான ஆதாரம் இல்லாமல். ஒரு புத்தகம், திராவிட இயக்கங்களும் சினிமாவும் தமிழ் சினிமாவும் என்று நம்முடைய திருநாவுக்கரசு எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் ஒரு செய்தி சொல்கிறது, எம்ஜிஆரை பற்றி, அதில் எல்லோரை பற்றியும் கட்டுரை சொல்கிறது. அதில் ஒரு செய்தி வருகிறது, எம்ஜிஆருக்கு 1969 அதாவது அண்ணாவின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை வந்தது. வரலாம், ஒரு மாபெரும் மக்கள் தலைவன், அவருக்கு வருவதில் என்ன தவறு இருக்கிறது, வரலாம். ஆனால் ஒரு சந்தேகம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று நான் கேட்டால் மக்கள் போடுகிறார்கள், எனக்கு போடுங்கள் என்று சொன்னால் மக்கள் போடுவார்களா? ஏனென்றால் நான் சொல்லும் பொழுது விடுகிற வாக்கு அந்த இயக்கத்திற்காகவா எனக்காகவா என்ற சந்தேகம் வருகிறது. எப்படி தீர்த்து கொள்வது? எம்ஜிஆர் முடிவெடுக்கிறார். மிகப்பெரிய புத்திசாலி எம்ஜிஆர். அந்த இதில் தெரிகிறது, ஒரு முடிவெடுக்கிறார். நேராக வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியை போய் பார்க்கிறார். நான் சொல்லுகிற செய்தி நாகிரெட்டி என் தந்தை சில நினைவுகள் என்று நாகிரெட்டியினுடைய மகன் எழுதிய புத்தகத்தில் இருப்பதாக திருநாவுக்கரசு பதிவு செய்திருக்கிறார். அவர் புத்தகத்தில் இருக்க நாகிரெட்டி மகன் சொன்ன செய்தி தான் இது. எம்ஜிஆர் போய் வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியை பார்க்கிறார். நீங்கள் ஒரு படம் எடுக்க வேண்டும் என்னை வைத்து என்று. இப்போ நாகிரெட்டி சொன்னாரா, என்னங்க உங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு எல்லோரும் க்யூவில் நிற்பாங்க, நீங்கள் என்னையை பார்த்து சொல்கிறீங்களே, என்ன விஷயம்? இல்லை, நான் தொழில்நுட்ப கலைஞர்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நான் நிர்ணயம் செய்து தந்து விடுகிறேன், யாருன்னு சொல்லிடுறேன். ஆனால் படம் நீங்கள் தான் எடுக்கணும். ஏன் நீங்களே சத்யா மூவிஸ் உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே படத்தை எடுக்கலாமே என்று சொல்கிறார். இல்லை, இந்த படத்தை நான் எடுத்தால் சரியாக இருக்காது. அதாவது வாழ்க்கையில் யாராக இருக்கட்டும் பெரியோர்களே, நமக்கும் கட்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லை, வாழ்க்கையில் ஜெயித்த எல்லோரும் திட்டமிட்டுத்தான் ஜெயித்திருக்கிறார்கள். அதில் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. ஒரு மனிதர் அவர் புரட்சித்துக்கு எப்படி திட்டமிடுகிறார் பாருங்கள். அந்த படத்தை நான் எடுக்கக்கூடாது, நீங்கள் தான் எடுக்க வேண்டும். சரி, எல்லாம் முடிவாகிவிட்டது. படத்தின் பெயர் நம் நாடு. ஸ்வர்ணம் வசனம் எழுதுகிறார், பாடல்கள் வாலி, எம்.எஸ். விஸ்வநாதன் எல்லாம் எழுதுகிறார். படம் ரெடி, எடுத்தாச்சு. எந்த படத்திற்கும் வராத அளவிற்கு அந்த படத்தை பற்றி கட்டுரைகள் விளம்பரங்கள் வந்தன என்று பதிவு செய்கிறது, அந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள். படம் ரிலீஸ் அன்னைக்கு எம்ஜிஆர் நாகிரெட்டியிடம் சொன்னாராம், நான் தியேட்டருக்கு மக்களோடு உட்கார்ந்து கொண்டு படத்தை பார்க்க வேண்டும். நாகிரெட்டி சொன்னாராம், சென்னை கேடி தியேட்டர், நினைக்க கேட்டியா மேகலாவா என்று சந்தேகமாக இருக்கிறது, தியேட்டர் வெளியாகிறது சென்னையில், நான் படத்தை பார்க்கணும்னு சொல்கிறார். நாகிரெட்டி சொன்னாரா, நீங்கள் எப்படி மக்களோடு உட்கார்ந்து படத்தை பார்க்க முடியும், கொந்தளிச்சிட மாட்டாங்களா மக்கள் உங்களை பார்த்தா? இல்லை, நான் படத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மாலை காட்சிக்கு எம்ஜிஆரும் நாகிரெட்டியும் மட்டும் செல்கிறார்கள். எம்ஜிஆர் வருகிறார் என்கிற செய்தி தியேட்டர் மேனேஜருக்கு மட்டும்தான் தெரியுமா. ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாச்சு, கதவுகளெல்லாம் திறந்து வச்சாச்சு. காத்துக்காக உங்களுக்கு தெரியும், அந்த கதவெல்லாம் திறந்து வச்சுருவாங்க. எம்ஜிஆர் ஒரு கதவில் சாய்ந்து நின்று கொள்கிறார், இன்னொரு கதவில் நாகிரெட்டி சாய்ந்து நின்று கொள்கிறார். நம் நாடு படம் போடப்படுகிறது. திட்டமிட்டு எழுதப்பட்ட கதை. எம்ஜிஆர் அதில் எலெக்ஷனில் நிற்பது மாதிரியும் உங்களுக்கு தெரியும், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கவுன்சிலர் அது மேயர் போஸ்ட்டை ஜெயிச்சு எம்ஜிஆர் குப்பத்துக்கு வருகிறார். அப்போ தான் பாட்டு வாங்க ஐயா வாத்தியார் ஐயா என்ற பாடல் ஒலிக்கிறது. எம்ஜிஆர் பார்க்கிறார். பாட்டு முடிஞ்ச உடனே மக்கள்லாம் அப்படியே கைதட்டல் விஷயம் பறக்குதான். ஒன்சு மோர் என்று கத்துகிறார்கள். அந்த பாட்டை மறுபடி போடாமல் படத்தை போட விட மாட்டோம் என்று சொல்லி மக்கள் கத்த மறுபடியும் அந்த பாடல் போடப்படுகிறது. நாகிரெட்டி எம்ஜிஆரை பார்க்கிறார்.
எம்ஜிஆர் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறதாம். நாகிரெட்டி பார்த்ததை எம்ஜிஆர் பார்த்துட்டாரு. உடனே நாகிரெட்டியை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து கெட்டி பிடிச்சிட்டு, ரெட்டியார நான் ஜெயிச்சிருவேன், ரெட்டியார நான் ஜெயிச்சிருவேன். இது அந்த புத்தகம் சொல்லுகிற செய்தி. புத்தகம் சொல்லுகிற செய்தி. வாழ்க்கையில் எதற்குமே சொல்யூஷன் உண்டு அப்படின்னு இந்த செய்தி எனக்கு சொல்லித் தருகிறது. அது நடக்குமா, இது நடக்குமா என்ற சந்தேகம் வேண்டாம். நீ எதை நினைத்தாலும் சரியாக திட்டமிட்டால் ஜெயித்து விடலாம் என்று இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தரு. அதுதான் மறுபடி இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் நம் மனதை விட்டு அகலாமல் பூத்துக்கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நமக்கு புத்தகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தி. நிறைய பேர் தன்னம்பிக்கை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? மேத்தா சொன்னார், விழுந்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, எழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. வலம்புரி ஜான் சொன்னார், மனிதன் காற்றை சுவாசிப்பதால் வாழ்வதில்லை, நம்பிக்கைகளை சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். எல்லாவற்றையும் விட வீர துறவி விவேகானந்தர் சொன்னார்கள். விவேகானந்தர் சொன்னார், உலக வரலாறு என்பது என்ன? உலக வரலாறு என்பது என்ன? தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் வாழ்க்கை குறிப்பு தான் உலக வரலாறு. தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் வாழ்க்கை குறிப்பு தான் உலக வரலாறு. ஹிட்லர் சொன்னாரங்க, அதாவது ஹிட்லர் சொன்னார், நடப்பதற்கு பாதை இல்லையே என்று நீ கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதையாகிவிடும். யாராக இருக்கட்டும், அவர்கள் எப்படிப்பட்ட அவர் நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் வாழ்க்கையை பற்றி சொல்ல வந்த நடிகர் நாகேஷ் சொன்னாருங்க. நாகேஷ் சொன்னார், ஒரு முறை வீடு கட்டும் பொழுது பார்த்திருக்கிறோம், சாரங்களை வைத்து வீடு கட்டுவார்கள். வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் நடக்கும். அப்பொழுது அதுவரை பயனில்லாத பயன் தராத வாழை மரத்தை வீட்டிலே முகப்பிலே வைப்பார்கள். அதுவரையிலும் பயன்பட்ட சாரத்தை தூக்கி கொண்டு வெளியே பின்னால் போட்டு விடுவார்கள். கண் தெரியாதவனுக்கு கண் பார்வை வந்ததும் முதலில் அவன் தூக்கி எறிவது அதுவரையிலும் தனக்கு துணையாக இருந்த கைத்தடியைத்தான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறது. திருக்குறள் முனுசாமி சொல்லுவார், வயசாயிடுச்சு, நான் சொன்ன பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா, நான் சொன்ன பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது. அவங்க நிறைய செய்திகளை, கணவன் மனைவி செய்திகளை சொன்னாங்க. சில பேர் அப்படி நம்மளை மனசே அப்படி ஆக்கிடுவாங்க. நான் பொதுப்பணித்துறையில் மதுரையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒரு அக்டோபர் மாதம் எனக்கு பணி மாறுதல் வந்தது சென்னைக்கு. அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வர், எனக்கு தலைமைச் செயலகத்திற்கு மாறுதல் வந்தது. குடும்பம் அக்டோபர் மாதம் என்பதால் குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள், அவங்கள உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரி, குடும்பம் மதுரையில் இருக்கட்டும், நம்ம மெட்ராஸில் இருப்போம். வாரம் வருவேன். மெட்ராஸில் வெள்ளிக்கிழமை கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு நாள் ட்ரெயினில் எதிர்த்தால் ஒருத்தர் உட்காந்துருந்தார். எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் இப்படி செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஓஹோ, வாரம் உங்களுக்கு 2 நாள் லீவோ? ஆமாம், சனி ஞாயிறு எங்களுக்கு ஹாலிடே. ஃபேமிலி மதுரையில் இருக்குது. ஓஹோ, வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க? ஆமாம். சனி எப்போ வரும்னு உங்கள் மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? அவர் சனின்னு சொன்னது என்னைய சொன்னாரா கிழமைய சொன்னாரான்னு இது வரைக்கும் தெரியல. அந்த கணவன் மனை அது வச்சுருக்காங்க உலகத்தில் இயல்பாகவே. நம்ம இவர் புலவர் ராமலிங்கம் சொல்லுவார், மனைவி வேகமாக வந்து, ஏங்க நான் வெளியே போகிறேங்க, உங்களுக்கு என்னென்னங்க வாங்கிட்டு வரணும்? அது ஒன்றே போதும், வேறு எதுவும் வேண்டாம். இது மாதிரி ஜோக்குகள், அது வேறு, அது குடும்பத்தை பற்றி. ஆக நமக்கு புத்தகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள், அது மாதிரி ஒரு செய்தியை நான் படித்தேன், அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஆச்சரியமாக இருக்குங்க. முகமது அலி ஜின்னாவை பற்றி ஒரு செய்தி. முகமது அலி ஜின்னாவை பற்றி ஒரு செய்தி. உலகத்திலேயே அதிகமான ஃபீஸ் வாங்கிய வழக்கறிஞர் முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தானின் தந்தை என்று போற்றப்படுகிறார். நமக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர்கிட்ட லண்டன்லேருந்து ஒரு லண்டன் மகாராணி ஒரு சேரட்டில் போவாங்க. நான் சொல்கிற செய்தி நடிகர் ராஜேஷ் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார், புரியாத புதிர் என்று முரண்பாடுகள் என்று புத்தகம். அதில் இருக்கிற செய்தி தான் நான் சொல்கிற செய்தி. லண்டனில் இருக்கிற மகாராணி சேரட்டில் போவாங்களாம். அந்த நாட்டினுடைய ஒரு சட்டம், அந்த குதிரை வண்டி, அந்த சேரட் மாதிரி யாருமே வண்டி வச்சுருக்க கூடாதான். அப்படி வைத்தால் அது தேச துரோகமா. 9 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்குமா மகாராணி வண்டியிலே. 9 குதிரைகள், வெள்ளை நிற குதிரைகள், 9 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்குமா. அந்த சேரட்டு ஓட்டக்கூடிய அந்த தொழிலாளி கூட வண்ண உடை அற்புதமாக இருக்குமா, அணிஞ்சிருப்பாராம். ஒரு கோடீஸ்வரர் பார்க்கிறார், அது என்ன மகாராணி மட்டும்தான் இது மாதிரி வண்டி வச்சிருக்கணும், நம்ம வைக்கக்கூடாதா என்ன அப்படின்னு நினச்சிருக்கிறார். உடனே அதே மாதிரி வண்டி, அதே வண்ணம், அது எல்லாம் அதே மாதிரி வண்டி செய்து விடுகிறார். 9 குதிரைகள், வெள்ளை குதிரைகளை பூட்டுகிறார் வண்டியிலே. ஒரு நாள் மாலையில் வண்டி செல்கிறது, சாலையில் செல்கிறது.
எல்லோரும் மகாராணி வண்டி தான் வருகிறது என்று எழுகிறார்கள். ஆனால் பாதுகாப்பு வீரர்கள் இல்லையே என்று நினைக்கிறார்கள். பிறகுதான் தெரிகிறது அது கோடீஸ்வரருடைய வண்டி, இவருடைய வண்டி அல்ல என்று. அன்று இரவே கைது செய்யப்படுகிறார் கோடீஸ்வரர். தேச துரோக குற்றம் அவர் மீது சுமத்தப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். மிகப்பெரிய கோடீஸ்வரர் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். யார் அவருக்கு வாதிட முடியும்? எல்லோருக்கும் தெரியும் சட்டத்தை பற்றி. ஜின்னா அப்பொழுது அவர் பாரிஸர் படிப்பை லண்டனில் முடித்துவிட்டு அங்கே வக்கீல் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார். முகமது அலி ஜின்னா. ஜின்னா போய் பார்க்குறார், நான் உங்களுக்காக வாதிடுகிறேன் என்று. அவர் சொன்னாரா, என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, ஃபீஸ் நிறைய கிடைக்குது, எனக்கு வாதிட நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, அதுக்காக நான் வரல, என்னால் உங்களை வெளியே கொண்டு வர முடியும், நம்பிக்கை இருக்கிறது என்று. அப்போ சொன்னார், ரைட், சரி, நீங்கள் வாதிடுங்கள், ஆனால் உங்களுக்கு ₹1 கூட நான் கட்டணம் தர மாட்டேன். என் வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றால் பிறகு பார்க்கலாம் என்று சொல்கிறார். வழக்கு கோர்ட்டுக்கு வருகிறது, நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதிபதி முன்னால் நீதிபதி கேட்கிறார், என்ன உங்கள் கட்சிக்காரர் இப்படி வைத்திருக்கிறார் வண்டி? அதே கலர் தான். ஆமாம், அதே நேரம் தான். அதே மாதிரி குதிரை. ஆமாம், அது இதுலேயும் 9 குதிரை அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸு கொண்டு அதே வண்ணத்திலே இருக்கிறது என்று அரசாங்க வக்கீல் குற்றம் சாட்டுகிறார். அந்த குதிரை ஓட்டி என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போடுவானோ அதே ட்ரெஸ்ஸை தான் இவர் போட்டிருக்காருங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி எல்லாமே ஆமாம் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டீர்களே, அப்படியானால் அவருக்கு தண்டனை கொடுப்பது தானே சரி என்று நீதிபதி கேட்கிறார். அப்பொழுது ஜின்னா சொன்னாராம், கனம் நீதிபதி அவர்களே, எல்லாவற்றையும் நான் ஒத்துக்கொண்டேன், ஆனால் அந்த வண்டி வேறு, இந்த வண்டி வேறு. எப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, மகாராணியின் வண்டியில் 9 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, வெள்ளை நிற குதிரைகள். ஆமாம், எனது கட்சிக்காரர் வண்டியிலும் 9 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் மகாராணியின் வண்டியில் பூட்டப்பட்டிருக்கிற 9 பெண் குதிரைகள், என் கட்சிக்காரர் வண்டியில் கூட்டப்பட்டிருப்பதில் 7 பெண் குதிரைகள், 2 ஆண் குதிரைகள். அந்த வண்டி வேறு, இந்த வண்டி வேறு. இந்த ஒரே ஒரு பாயிண்டிற்காக வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. மறுவாரம் விடுதலை செய்யப்படுகிறார் அந்த கோடீஸ்வரர். மறுவாரம் மகத்தான வரவேற்பு முகமது அலி ஜின்னாவிற்கு பெரிய கோடீஸ்வரர் மாளிகையிலே நடக்கிறது. ரெட் கார்பெட் வெல்கம் நடத்தி கொடுத்து நகரிலுள்ள பிரமுகர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கோடீஸ்வரர் ஜின்னாவின் கையில் ஒரு செக் புக்கை கொடுத்தாராம். 100 தாள்கள் அடங்கிய செக் புக். அவர் சொன்னாராம், நான் 100 தாள் செக்கிலும் காசோலையிலும் கையொப்பமிட்டிருக்கிறேன். இந்த காசோலை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் செல்லும். நீங்கள் தேதியை புல்லப்படி எடுத்துக்கலாம். அதற்காக பிரத்யோகமாக அனுமதி பெற்றிருக்கிறேன். உங்களுக்கு எப்போது எப்போது எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அவ்வப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி கொடுத்தாராம். அதில் பதிவு செய்கிறார்கள், உலகத்திலேயே அதிகமான ஃபீஸ் வாங்கிய வக்கீல் முகமது அலி ஜின்னா. நினைத்து பாருங்கள், படித்து முடிக்கிற வரை என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குமா என்று. அதனால் நமக்கு தெரியாமல் இருக்கலாமே உள்ள எல்லாமே தெரிந்த விஷயங்கள் தான். அதுதான் இந்த உலகம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அதாவது வைரமுத்துடைய ஒரு கவிதை, இப்பொழுதுமே நான் வைரமுத்து கவிதைகளுக்கு மிகப்பெரிய ரசிகன். ஒரு கவிதையை பார்த்து அப்படியே மிரண்டிருக்கேன். தன்னுடைய ஊரை பற்றி அவர் எழுதியிருப்பார். தன்னை வளர்த்து, அதில் நான் பவுடர் பாலும் ஞானப்பாலும் உண்ட பள்ளிக்கூடம் அப்படின்னு எழுதுவார். அப்போ அதில் எழுதுவார், தன்னை வளர்த்து விட்ட மண்ணை விழுதுகளை அனுப்பி விசாரிக்கும் ஆலமரங்கள். ஆலமரம் மண்ணை விசாரிக்கிறதுக்காக விழுதுகள் அனுப்புதான். நான் மிரண்டிருக்கேன் இந்த இதை பார்த்துட்டு. இது அவர் 1970கள் 80கள் எழுதியிருப்பார் இல்லையா. இந்த வியப்பு எனக்கு எப்போ உடையுது அப்படின்னா, பழைய படம் மருதகாசி பாட்டு ஒன்று கேட்குறேன். ஏர்முனைக்கு நேரி இங்கே எதுவுமே இல்லை. அதில் மருதகாசி எழுதியிருப்பார், வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா. நாற்றை பார்த்து எழுதுறாரு. வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு குனிஞ்சு பாக்கிரியே தரையின் பக்கமா, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, தன்னை வளர்த்து விட்ட மண்ணை விடுதலை அனுப்பி விசாரிக்கும் ஆரவரங்கள், தன்னை வளர்த்து விட்ட, அப்படி பாருங்க, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா. அதே கற்பனை. அதற்காக நான் மருதகாசியை பார்த்து வைரமுத்து எழுதினார் என்று சொல்லவில்லை. எனக்கு 80களில் வரக்கூடிய கற்பனை என் முன்னோர்களுக்கு 50களிலேயே வந்திருக்கிறது. அதனால் நான் புத்திசாலி என்று ஒருபோதும் கருதுவதில்லை. நான் கூட கவிதையிலே சொல்லுவேன், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். ஒரு காவிய கவிஞர் வாலி சொல்வார், நான் ஒரு திரைப்படத்தில் ராமன் தேடிய சீதை என்று ஒரு படம், சமீப சேரன் நடித்த படம், அதில் 2 பாடல்கள் எழுதியிருப்பேன். அதில் என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச என்று ஒரு பாடல் வரும். இந்த செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் என்னை விடவும் மூத்தவர்கள் புத்திசாலிகள். அவர் படித்திருக்கிறார்களோ படிக்க, நான் டிகிரி வாங்கியிருக்கிறேன் இன்ஜினியரிங்,
ஆனால் 8ஆம் வகுப்பு படித்த என் தந்தைக்கு தெரிகிற விஷயங்கள் எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. என் தாய்க்கு தெரிகிற விஷயங்கள் எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. வாலி சொல்லுவார், எல்லா மூத்தவர்கள் முன்னோர்கள் சொல்லிட்டாங்கய்யா, எதுவுமே புதுசு கிடையாது, நமக்கு தெரியலேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். எதுவுமே புதிதல்ல, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழிலே. ராமன் தேடிய சீதையில் ஒரு பாட்டு, என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்சன்னு. அந்த பாட்டிலே நான் 2 வரி எழுதியிருப்பேன். தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில் நிற்க வச்ச என்று 2 வரி எடுப்பேன் வள்ளுவனை பற்றி. ஒரு நாள் வாலி எனக்கு தொலைபேசுகிறார். என்னையா அந்த பாட்டை கேட்டையா, நீ தான் எழுதுனியோ அந்த பாட்டை? ஆமையா. என்னையா சிச்சுவேஷன் சொன்னாங்க? ஐயா, படத்தில் நிதின் சத்யா அவர் ஒரு திருடன், ஒரு வீட்டுக்கு திருட போகிறான். திருட போன இடத்துல அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்த்துடுறான், அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவள் அட்வைஸ் பண்ணுறா, நீ திருடாதேன்னு சொன்னோன்னா ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறான். இவன் ஆட்டோ ஓட்டுறான், அவள் காலேஜில் படிக்கிறா, இவன் அவளை காதலிக்கிறான், அவள் மறுக்கிறா. அந்த நேரத்தில் பாட்டு வருதுன்னு சொன்னாங்க. ஐயா, என்னையா எழுதுன பல்லவி, என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச, பாக்கையில் சொக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச, திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச, தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில் நிற்க வச்ச அப்படின்னு எழுதுறையான. நல்லா இருக்கியா? இதனால் வரைக்கும் காதலில் தோத்தவங்கன்னு தனிமரமாக நிற்கிறோன்னு தான் சொல்லியிருக்கான். நீ எதுக்கு வள்ளுவனை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டாயான்னாரு. இல்லையா, அது கதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கு, அந்த சினிமாவினுடைய கதையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கு. அதனால் பல்லவியிலையும் சரணத்திலையும் கன்னியாகுமரியில் இருக்கிற விஷயம் ஏதாவது வேணும்னு சொன்னாங்க. அதனால் சரணத்தில் ஒன்றை பார்த்த வேளை உடம்பும் செங்கச்சூள திருப்பரப்பு அருவியா நீயே வந்தாயே அப்படின்னு எழுதுனேன். அதே மாதிரி பல்லவியில் தெக்க வச்ச வள்ளுவன் ஒத்தையில் நிற்கிற மாதிரி என்னை நீ தனியாக நிறுத்திட்டியேன்னு எழுதுனேன்னாரு. ரொம்ப பிரமாதையானார். அந்த வரியை இசை வெளியீட்டு விழா என்று இயக்குனர் கருப்பழனியப்பன் ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார். வாலி சொன்னார், நல்லா இருக்கியா, ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டேயான்னாரு. அட்ட பாவமே, என்னத்தை மறந்தமே தெரியல, என்னையான்னு. ஏயா, வள்ளுவன் தனியாக நின்னா கூட குமரியில் தானையா நிற்கிறான்னாரு. நினச்சி பாருங்க. அது வரைக்கும் அதுதாங்க இந்தியாவிலேயே 10,000 பாடல், உலகத்திலேயே அதிகமான திரை இசை பாடல் எழுதியவர் காவிய கவிஞர் வாலி. அதான் அவரை பற்றியே நான் 1 மணி நேரம் பேசலாம், அது வேற. அதாவது அதுதான் ஒரு மனிதர் வாக்கு வங்கி தன்னை வைத்துக்கொள்ள வேண்டும். அவரை பற்றிய புத்தகம், அவர் கூட கூட்டத்தில் பேசுகிறாருங்க, உட்கார்ந்துருக்கிறார், நினச்சி கூட பார்க்க முடியாது, இப்பெல்லாம் பண்ண முடியுமான்னு உட்கார்ந்துருக்காரு. நடிகர் விவேக் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறார். அவரை பேச கூப்பிட்டாங்க வாலியை, எந்திரிச்சு நடக்கிறார், ஸ்டெப் எடுத்து வைக்கிறார், வேசி தடுக்கிடுச்சு, அப்படி தடுமாறிட்டார். தடுமாறினா பக்கத்தில் இருந்த சென்னையில் இப்போ இருக்கிற மூத்த வழக்கறிஞர் காந்தி, அவர் வாலி கையை பிடிச்சிக்கிறாரு. காந்தி கையை பிடிச்சிட்டு வாலி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. வாலி தடுமாறினா நடிகர் விவேக் சிரிக்கிறாரு. சிரித்த உடனே வாலி கேட்குறாரு, என்னையா பார்க்குற, தடுமாறிட்டேன் தானே, நான் காந்தியோட தான் வர்றேன், பிராந்தியோட வரல. உடனடியாக ஒரு வாக்கு வங்கியாக. அதுதான் ஒரு மனிதர் வாக்கு சொல்லிக்கிட்டு தான் நான் பேசிக்கிட்டே அவர் அதை நினைத்து வியந்திருக்கிறோம். ஒரு பாடலாசிரியராக நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னை நீர் வாக்கு வங்கியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அந்த விஷயம் பாபா படத்தில் ஒரு பாடல் எழுதிப்பார், ஒரே ஒரு பாடல், மாயா மச்சேந்திரா என்ற பாடல். அந்த பாடலை எழுதிவிட்டு ரஜினிகாந்த் ஸ்டூடியோவுக்கு போகிறார், ரஜினிகாந்தும் இருக்கிறார். இயக்குனர் இசையமைப்பாளர் வர வேண்டும், ரஜினிகாந்த் வந்துட்டார். ரஜினிகாந்த் வாலியை வரவேற்கிறார், வரவேற்று உட்கார வைக்கிறார். ரஜினியிடம் வாலி கேட்கிறார், என்னையா எப்போ பேசி கொண்டு பாட்டை நான் படிக்கட்டுமான்னு கேட்குறாரு. படிங்க, என்ன பாட்டு படிப்பேன், ஆனால் வாசித்து முடிக்கிற வரைக்கும் நீ எந்திரிக்கக்கூடாது, சரியா என்று சொல்கிறார். வாலி பயங்கர கோபக்காரர், எல்லோரும் மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள். ஏன்னால் எம்ஜிஆர் சிவாஜி என்ற 2 மகா கவிஞர்களுக்கு பாட்டு எழுதிவர் அல்லவா. சரின்னு சொல்லிட்டு வாலி உட்கார்ந்து பாட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறார். முதல் வரியை தான் வாசிக்கிறாரு. ஒருத்தர் ரஜினி காதில் சொல்கிறாரு, ஏதோ சொன்னோன்னே ரஜினி, அண்ணன் 1 நிமிஷம் என்னண்ணே, யோ இப்போ தானேயா சொன்னேன் முழுசாக பாட்டை கேட்கணும், எந்திரிக்கக்கூடாதுன்னு. உடனே எந்திரிக்க நீ, இல்லை நான் வந்துடுறேன், ஒரே 1 நிமிஷம் சொல்லிட்டு வெளியே போகிறார். அங்கே கவிப்பேரரசு வைரமுத்து வந்திருக்கிறார், அவர் பாடலோடு வந்திருக்கிறார். வைரமுத்துவை வரவேற்பறையில் உட்கார வைத்து விட்டு வாலி இருக்கிற அறைக்கு ரஜினிகாந்த் அண்ணன் சிங்கமும் புலியும் சந்திக்க போகுதுண்ணே என்று சொல்கிறார். உடனே வாலி, என்னையா வைரமுத்து வந்திருக்காரா இது கேட்டுவிட்டு அடுத்த கேள்வியை ரஜினி எதிர்பார்க்கவில்லை. வாலி கேட்கிறார், சிங்கமும் புலியும் சந்திக்க போதுன்னு சொன்னேன், நாங்கள் 2 பேரில் யார் சிங்கம்? ரஜினி இந்த கேள்வி எதிர்பார்க்கவில்லை. ஏன்னால் புலியை விட சிங்கம் பெரியதல்லவா. இல்லைண்ணே 2 பேர் தானே. என்னையா 2 பேர்? நீ தானே சொன்ன சிங்கமும் புலியும் சந்திக்க போதுன்னு. அப்போ 2 பேரில் யார் சிங்கம்? நான் சொல்லட்டுமா? நான் தாயா சிங்கம், தாடி வச்சிருக்கேன்ல. நினைத்து பாருங்கள்,
இது மின்னல், அது யோசிக்கிறதுக்கே நேரம் பாருங்க. காரணம் அவர் சொல்லுவார், வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு. வாசியுங்கள், கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் வாசிப்பார். அதான் அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய குணம், அதான் அவர்கிட்ட இருந்து அவர் வெற்றிக்கு காரணம் அதான் என்று சொல்வார். புத்தகங்களை வாசித்தால்தான் வாழ்க்கையில் ஒருவன் உயர முடியும் என்பதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்பது மாதிரி காவிய கவிஞர் வாலி ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆக வாசிப்போம், வாழ்க்கையில் நாமும் ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.